இப்படி எல்லாம் பேசுறானே நாஸ்திகன் நினைச்சிடாத. என்ன போல ஆஸ்திகம் உலகத்திலே கிடையாது. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அடஹோய்யா. அவன் உழைப்பாளே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா. அட சாமியோ சாமி, எங்களை நம்பித்தான் பூமி. கூலியோ கூலி, பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான். அந்த பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான். அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு வந்து மே 1, உழைப்பாளர்கள் தொழிலாளர் தினம் இல்லையா? ஆனா தொழிலாளர் தினத்தோட எல்லா தொழிலாளர்களுக்கும் லீவ் விட்டு வீட்டுல கிடக்காங்க. ஒரு தொழிலாளர்களும் வேலை செய்யல. அப்போ இந்த முதலாளித்துவம் முதல்ல உலக பிரகாரமா பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம பைபிள் வசனத்துல இருந்து என்ன பண்ணுவோம். பைபிள் வசனத்துல இருந்தா பிரசங்கம் பண்ண போறியாப்பா, அதுக்கும் மேல. அதனால பார்க்க விருப்பம் இருக்கீங்க மட்டும் இந்த வீடியோவை இதுக்கு மேல முழுசா பாருங்க. மற்றவங்க யூடியூப்ல வேற வேற நல்ல நல்ல வீடியோக்கள் மே 1 இதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்டேட்டஸ் நிறைய பேர் என்ன பண்ணுப்பாங்க, பாட்டு போட்டு உழைப்பாளர் அந்த பீச்சில் இருக்கு இல்லையா, 4-5 பேர் சேர்ந்து ஒரு கல்லை தள்ளுற மாதிரி அந்த மாதிரி படத்தெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, பாட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பாடல்களை ரசிக்க போயிருங்க. மிக மிக குறிப்பா இந்த வீடியோவை இதுக்கு மேல என் வயசுல இருக்கிறவங்க, என் வயசுக்கு மேல இருக்கவங்க பார்க்காதீங்க, உங்களுக்கு கோவம் வரும். நான் வீடியோ போடுறது வாலிபர்களுக்கு, 2K கிட்ஸுக்கு தான் என்னோட வீடியோக்கள். என் வயசுல இருக்கவங்க, என் வயசுக்கு மேல இருக்கவங்க இப்பவுமே என்ன பண்ணுங்க, வெளியே போயிருங்க. முழு வீடியோவும் பார்த்துவிட்டு கீழே போயிட்டு கமெண்ட்ல வாந்தி எடுத்துக்கிட்டு கிடந்தியோ, எடுத்துக்கா. சரிங்க. அதாவது உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் நம்ம வந்து உழைக்கிறோம். முதலாளிகள் உட்கார்ந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்க, நோகாம நொங்கு திங்குறாங்க. அவங்க ஏசியில வந்து என்ன பண்றாங்க, தொந்திய வளர்த்து விட்டு கிடக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. தொழிலாளர்களுக்கு இருக்கிற பேடன், தொழிலாளர்களுக்கு இருக்கிற அந்த சுமை அதோட முதலாளிகளுக்கு அதிகம். இன்னைக்கு நான் சார்லஸ் ஆகிய நான் ஒரு தொழிலாளி, ஃபீல்டு ஒர்க்கு பார்க்கேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு 50 அக்கௌண்ட் கொடுக்குறாங்களா, 50 அக்கௌண்ட்டை வெயிலில் சுற்றி ரவுண்ட் அடித்து ஃபீட்பேக் கொடுத்து விட்டு அதில் இருந்து கமிஷன் வாங்கி நான் என்ன பண்ணுவேன், போயிடுவேன். ஆனால் என்னோட ஓனர் எனக்கு சம்பளம் கொடுக்கணும். என்ன மாதிரி 50 தொழிலாளிகளுக்கு 100 தொழிலாளிகளுக்கு அவர் சம்பளம் கொடுக்கணும். அத்தனை பேரோட குடும்பமும் அவர் ஒருத்தரை நம்பி பேஸ் பண்ணி இருக்கு. அவருக்கு வேலை பளு அதிகம். நான் இன்னைக்கு நல்லா தூங்கி எழும்பி என்ன பண்ணுவேன், காலையில பல்ல விளக்கிட்டு என் வேலையை பார்க்க போவேன். ஓனருக்கு நைட்டு தூக்கம் வராது. இன்னைக்கு பாதி ஓனர்கள் பிபி சுகரு கண்ட வியாதியில கிடக்கிறதுக்கு காரணம் பணம் சேர்ந்துருச்சு, அதனால இவங்க வியாதியில கிடக்காங்க. இல்ல, மன அழுத்தம். இன்னைக்கு 1ஆம் தேதி, இன்னைக்கு 30ஆம் தேதி, இன்னைக்கு 10ஆம் தேதி, இன்னைக்கு 7ஆம் தேதி என்னோட தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பல முதலாளிகள் என்ன பண்றாங்க, வெளியே அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் காஸ்ட்லியான கார் நிற்கும். ஆனா தன்னோட மனைவி கழுத்துல கிடக்கிற நகைய அடமான வச்சு என்ன பண்றவங்க, சம்பளம் கொடுக்குற முதலாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. 1 கோடி ரூபாய் காரு ஏதோ ஒரு பிசினஸ்ல வாங்கி விட்டாரு, அந்த லாபத்துல வாங்கிட்டாரு. அந்த 1 கோடி ரூபாய் கார் வச்சிருக்காரு. அந்த காரை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு பாதி ஓனர்மார்கள், நான் பார்க்குற வேலையை வச்சு சொல்றேங்க, நான் கார் சம்பந்தமான இதுல தான் என்ன பண்றேன், ஒர்க் பண்றேன். இன்னைக்கு பாதி முதலாளிகள் அந்த காரு ரீஃபைனான்ஸ் போட்டு அந்த ரீஃபைனான்ஸ் மூலமா உள்ள பணத்துல தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால வந்து தொழிலாளிகளோட முதலாளிகள் மன அழுத்தம், டிப்ரெஷன். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த மே 1ஆம் தேதியோட அவங்கவுங்க கடவுள்கிட்ட ஜோம் பண்ணிங்க, பூஜை நடத்துங்க. தேங்காய் பழம் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுங்க, 108 தேங்காய் உடைங்க. இல்ல மாதாம்மா கோயிலுக்கு போய் மெழுகுவர்த்தி ஏத்துங்க. இல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. சரியா? ஓகேங்க. அதாவது அப்ப அந்த மாதிரி முதலாளிகளுக்கு பைபிள் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா பாருங்க, மத்தேயு 20ஆம் அதிகாரம். இப்ப படிக்காதீங்க, வீடியோ முடிஞ்ச பிறகு படிங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு பாருங்க, வேலையாட்களுடன் நாளொரு ஒரு பண கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான்.
3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெறுவீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையிலும் கண்ணே தெரிய மாட்டேங்கய்யா, வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களுக்கும் ஆளுக்கு ஒரு பணம் வழங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்கள், அதுக்கப்புறம் உள்ள வசனம் நம்மளுக்கு அவ்வளவுதான். என்ன கதை? அதாவது எங்க வீட்டு பக்கத்துல எம்ஜிஆர் நகர்னு மார்க்கெட் இருக்கு சென்னையில, KK நகர் பக்கத்துல. அங்க போனீங்கன்னா ஏகப்பட்ட இந்த கொத்தனார்மார்கள், மேஸ்திரிமார்கள், டைல்ஸ் கொத்தனார்லயே நிறைய வகை இருக்கு இல்லையா, அத்தனை கொத்தனாரும் இருப்பாங்க. நீங்க போனீங்கன்னு வச்சீங்களேன், என்ன என்ன இந்த மத்தேயு எடுக்கணுமா? எங்கதான் விட போறீங்களா? அதுக்குள்ள ஒரு தொழிலாளி என்ன பண்ணிட்டாரு, வண்டி எடுத்துட்டு நம்ம வீடியோவுக்கு டிஸ்டர்பன்ஸ் சாத்தான் இல்ல. நான் கிடந்து வேலை வெட்டி இல்லாம வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன், அவரு அப்படியா, அவரு உழைக்காரு. சரி, ஓகே. அப்போ எங்க வீட்டு பக்கத்துல எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டுன்னு இருக்கு. அங்க போனீங்கன்னா பல வகையான கொத்தனார்மார்கள் இருப்பாங்க. இது பைபிள் வசனத்தின்படி பார்த்தோன்னு வைங்களேன். எத்தனை பார்த்தோம்? மத்தேயு 20ஆம் அதிகாரம். மத்தேயு 20ஆம் அதிகாரத்தின்படி பார்த்தோம்னா, நீங்க 8 மணிக்கு என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் உங்களோட வீட்டு வேலைக்கு ஆட்களை வச்சிட்டீங்க. அவங்களுக்கு அவங்க இன்னும் உங்களுக்கு பத்தல. திரும்ப என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் வீட்டு வேலைக்கு என்ன பண்ணி எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்ல போய் அங்க நிப்பாங்க, கூட்டு வா அப்படின்றோன்னா 8 மணிக்கு ஒரு குரூப்பை கூட்டு வரீங்க. திரும்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாப்புல, 12 மணிக்கு போய் ஒரு கூட்டத்தை கூட்டு வா, அவங்க சும்மா நின்றுட்டு இருக்காங்க பாரு, 12 மணிக்கு போய் கூட்டு வரீங்க. திரும்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாப்புலன்னா, 6 மணிக்கு போய் என்ன பண்ணு, மீதி இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டு வா. நீங்களும் என்ன பண்றீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாருன்னு சொல்லி அத்தனை பேரையும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைம்ல வராங்க. கடைசியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஒரு குண்டை தூக்கி போடுறாப்புல அப்படின்னா, நீ காலையில 8 மணில இருந்து ஒருத்தன் வேலை செஞ்சான் பாத்தியா, அவனுக்கும் அவனுக்கும் என்ன பண்ணு, 800 ரூபாய் கொத்தனார் கூலி கொடு. 12 மணிக்கு சாந்தில கை வச்சிருப்பான் பாரு, அவனுக்கும் 800 ரூபாய் கொடு. 6 மணிக்கு கை கழுவுற நேரத்துல ஒருத்தன் வந்திருக்கான் பாரு, அவங்களுக்கும் 800 ரூபாய் கூலி கொடு. புரியலல்ல? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இந்த மாதிரி? இது உலக பிரகாரமா இல்ல, யாருமே ஏத்துக்க மாட்டோம் இல்லையா? 8 மணிக்கு வந்தவனுக்கும் அதே கூலி, காலையில 6 மணிக்கு வந்தவனுக்கும், 12 மணிக்கு வந்தவனுக்கும் அதே சம்பளம், 6 மணிக்கு வந்தவனுக்கும் இதுக்கு வேலைக்கு வராமே இருந்திருக்கலாமே, உனக்கு சம்பளம் வீட்டுல இருந்து கிடைக்குமே. அப்போ இது நல்ல இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமைகள் மூலமா என்ன பண்ணுவாப்புல, சொல்லுவாப்புல. இதுதான் நம்ம பைபிள் என்ன பண்றது இல்ல, ஒழுங்கா படிக்கிறது இல்ல. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்தா நான் இவ்வளவு நேரம் படிச்சோம். 1ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். அப்ப இந்த கீழே உள்ள எல்லா வசனமும் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறாப்புல. அதாவது அதுக்கு கீழே உள்ள வசனம் பாருங்க, திரும்ப என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாப்புல, ஸ்டாஃபுகளுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டாப்புல. என்னையா 8 மணிக்கு வந்தவனுக்கும் அதே சம்பளம், 10 மணிக்கு வந்தவனுக்கும் அதே சம்பளம், என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாப்புல, முந்தியோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும். 16ஆம் வசனத்தை படிங்க. இவ்விதமாய் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறாப்புல. அதாவது தான் கூட சிலுவையில இருக்கும்போது அந்த திருடன், அவன் ஒரு அக்யூஸ்ட், ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கைதி,
அவன் தான் பக்கத்துல தொங்கிட்டு இருக்கான். அவன் நீ தான் என் கூட பரலோகத்துல இருப்பேன்னு சொன்னாப்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஞாபகம் இருக்கா? அவங்க அம்மாவை பார்த்து என்ன பண்ணல, மாதா அம்மாவை பார்த்தோம், தன்னோட சிநேகிதர்களை பார்த்து, தன்னோட 12 சீடர்களை பார்த்து, தான் சிலுவ மரத்தை பாதியில தூக்குன சிம்சோனா சிமியோனா ஏதோ ஒரு பையன் வந்து இடையில தூக்குவானே, அவனை பார்த்து என்ன பண்ணல, இல்ல தனக்கு பொரோட்டா சிக்கன் வாங்கி கொடுத்த யாரு சகேயுவை பார்த்து நீ என் கூட இன்னைக்கு பரலோகத்துல இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லல. அதை தான் என்ன பண்றாப்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமை மூலமா அவங்க வாய் மூலமா பேசுறாப்ல. அப்போ இந்த விஷயத்துல நல்லா பாருங்க, முதலாளித்துவம். அப்போ ஒரு ஓனர்ஷிப்ல இருக்கிற நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஐயாமார்கள் யாராவது ஓனர்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றது, நீங்க பரலோக ராஜ்யம் போனோம் அப்படின்னா உங்களோட லேபர்ஸ் சமபந்தி விருந்து வைக்கணும். ஆனா அது பிராக்டிக்கலா செட் ஆகாது இல்ல. சொன்ன மாதிரி நானே ஒத்துக்க மாட்டேன். என் ஓனர் இதே காரியத்தை பண்ணாருன்னு வச்சுங்க, ஏலே சார்லஸ் இங்க இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு வா, இந்த 2000 ரூபாய் வச்சுக்கா. இன்னொருத்தனை கூப்பிட்டு, ஏலே இங்க இருந்து போரூர் போயிட்டு வா, 2000 ரூபாய் வச்சுக்கா. என் நேர்ல போய் என் ஓனரோட மூஞ்சி முகரெல்லாம் பேத்து விடுவேன். இதை எப்படி அப்செட் பண்ணிக்கிறது? கஷ்டம்தான், கஷ்டம்தான். ஆனா முதலாளிகளாகிய நீங்க அப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தொழிலாளிகள் தான் உங்களுக்கான பிள்ளைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. அந்த பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணும், நீங்க தான் அவங்களுக்கு பூவா ஊட்டி விடணும். ஊட்டி விட முடியல, ஊட்டி விட சொல்லல, நீங்க அவங்க குடும்பம் உங்களை நம்பிதான் இருக்கு. அப்போ அவங்க வியர்வை இன்னொரு பைபிள்லயும் இருக்கு, குரான்லயும் இருக்கு. ஒரு தொழிலாளியோட வியர்வை என்னது தரையில விழுறதுக்கு முன்னாடி அவனுக்கான கூலியை கொடுத்துரு. அப்போ இன்னொன்னு, நீங்க முதலாளிகளா இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தம்பிமார்கள், இளம் வாலிப தம்பிமார்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஜால்ராத்தை தட்டிக்கிட்டு ஒரு சிலவன் வருவான். அவனை மாதிரி ஆட்களுக்கு அதிகமா சம்பளம் கொடுக்கறது. கஷ்டப்பட்டு ஒருத்தன் உழைப்பான், அவனுக்கு கம்மியா கொடுக்கறது. ஒருத்தன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான், வந்து ஐயா என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு சிலவன் பார்த்துருக்கீங்களா? அப்படியே வந்து வருவான், எங்க ஓனர் முன்னாடி, இயேசுவே, ஜீசஸ், காட், அல்லாஹ், முருகா, மாரியம்மா, பேச்சியாத்தா, மாடசாமியே, சொடல மாட சுவாமியே, என்ன வெயில், என்ன வெயில், பிதாவே இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை காப்பாற்றும் அல்லாவே, முருகபெருமானே, எம்பெருமானே. அவனை மாதிரி ஆட்களுக்கு அதிகமா சம்பளம் கொடுக்கறது. எதுவுமே இல்லாம ஒருத்தன் மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டு இருப்பான், எதுவுமே அவனுக்கு நடிக்க தெரியாது, நீங்க கொடுத்த வேலையை செய்வான், அவனுக்கு என்ன பண்றது, கம்மியா சம்பளம் கொடுக்கறது. இன்னும் ஒரு சிலரை பார்த்திருக்கீங்களா? சில ஆபீஸ்ல ஓனர் கிறிஸ்டினா இருக்காருன்னு வச்சுங்க, அவன் கம்ப்யூட்டரை சுத்தி என்ன பண்ணுவான் தெரியுமா? வசனமா ஒட்டி வச்சிருப்பான், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஒரு மாதா அம்மா சிலை, ஒரு மாதா அம்மாவோட அந்த இது மெழுகு இது. அப்புறம் என்ன பண்ணுவான், எது மெழுகுருத்திரி மட்டும் தான் அது கொளுத்துனா கம்ப்யூட்டர் எரிஞ்சு போங்கிறத. அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பான். ஹிந்து மதத்துல இருக்கிறவன் பிள்ளையார் சாமி, இந்த இம்புட்டுக்கான இது கிடைக்குமே, அந்த சிலைய வச்சிருப்பான். முருகர் வேலோட நிக்கிற மாதிரி என்ன பண்ணுவான், லேப்டாப் முன்னாடி வச்சிருப்பான். முஸ்லிம் மதத்துல இருக்கிறவன் 786 நம்பரை ஒட்டி வச்சு அந்த மாதிரி ஓனர்மார்களை மதத்தை வச்சு ஏமாத்துவான். அவன் வேலை செய்ய மாட்டான். நல்லா பாருங்க, அந்த மாதிரி உள்ளவன் கடைசி வரை வேலை செய்ய மாட்டான். ஓனருக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவான், ஜால்ரா அடிப்பான். ஓனர் வந்து எனக்கு சில்கு சுமிதாவை ரொம்ப பிடிக்கும்னா, அவன் எனக்கும் சில்கு சுமிதாவை ரொம்ப பிடிக்கும்மா. எனக்கு ரஜினிகாந்த் பிடிக்கவே பிடிக்காது பார்த்துக்க, எனக்கும் பிடிக்காதுயா, என்னையா ஒரு ஸ்டைலு, சை கிளட்டு பையா அப்படிமா. அந்த மாதிரி உள்ள தொழிலாளிகள். இந்த வீடியோவை ஓனர்மார்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, யாராவது ஒருத்தராவது பார்ப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அப்போ நீ அதை என்ன பண்ணலாம்,
இப்ப இந்த 6 மணிக்கு வந்தவன் 7 மணிக்கு வந்தவன் இது பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருக்காரு. சரி, அந்த மாதிரி கூலி கொடுத்தா அது நானே ஒத்துக்க மாட்டேன். சரியா? ஆனா நடிக்கிறான் பாத்தீங்களா, நடிச்சு ஓனர்மார்கள் ஆகிய உங்ககிட்ட, அதே மாதிரி உங்க லேபர்கள் உங்களோட தொழிலாளிகளை வச்சு என்ன பண்ணுவான்னா உங்ககிட்ட வந்து போட்டு கொடுப்பான். ஒரு சிலவன் ஐயா அதையே வேலையா வச்சிருப்பான். ஐயா அந்த அம்மா என்ன பண்ண மாட்டேங்கி, வேலையே பார்க்க மாட்டேங்கி. ஐயா அந்த அம்மா என்ன பண்ணுது, தண்ணி குடிக்க போறேன்னு சொல்லி 10 நிமிஷம் கழிச்சுதான் வருது. அங்க போய் உட்கார்ந்துக்குது. பாத்ரூம்குள்ள என்ன பண்ணுது, உட்கார்ந்துக்குது. ஐயா அவன் என்ன பண்றான், பீடி குடிக்க போறான் வேலை நேரத்துல. இவன் என்ன பண்றான், அதுக்கெல்லாம் தான் சூப்பர்வைசர் இருக்காருல்ல. நீ யாருல, நீயும் அவங்கள ஒருத்தன் தானே, நீயும் அவங்கள உள்ள ஒரு ஸ்டாஃப் தானே, ஒரு ஒரு வேலைக்காரன் தானே. உனக்கெல்லாம் மேல ஒரு சூப்பர்வைசர் இருக்காருல்ல, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு ஓனர்மார்கள் சொல்றது கிடையாது. அந்த மாதிரி போட்டு கொடுக்குறவனுக்கு என்ன பண்றது, ஏதோ ஒரு கால்வெளியில ஒரு அம்மா போய் என்ன பண்ணும், கூட கொஞ்ச நேரம் வெளியே எங்கேயாவது உட்காந்தா சூப்பர்வைசர் திட்டுவாரு. சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க. ஓனர் ரூமுக்குள்ள உட்காந்துருந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு வைவாரு. அதுக்காக அந்த அம்மா பாத்ரூம்குள்ள கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கும். அதை ஒருத்தி வந்து என்ன பண்ணுவா, பெரிய நம்ம கம்பெனிக்கு அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த அம்மா உட்கார்றதுனாலதான் இங்க கோடிக்கணக்கான ரூபாய் லாஸ் ஆன மாதிரி வந்து போட்டு கொடுப்பா. நானும் சூப்பர்வைசரா இருந்திருக்கேங்க. சரியா? கார்மெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 150-200 பெண்களை வச்சு வேலை வாங்கினவன். ஏகப்பட்ட பேர் வருவாங்க. இன்க்ரிமெண்ட் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தான் ஜிஎம் கிட்ட கொடுக்கணும், யார் யாருக்கு எவ்வளவு இன்க்ரிமெண்ட்டு. அந்த மாதிரி போட்டு கொடுக்குறவங்க இருப்பாங்க பாருங்க. நான் எழுதியே கொடுக்க மாட்டேன். என்ன தம்பி, உங்களுக்கு நான் கம்பெனில என்னென்னலாம் நடக்குன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேனே, எனக்கு என்ன நீங்க இன்க்ரிமெண்ட் எனக்கு எழுதி கொடுக்கலன்றாங்க. எனக்கு வரவே இல்லை. உன் வேலையை நீ பார்க்காம அடுத்தவன் என்ன வேலை பார்க்கறான்னு பார்த்துக்கிட்டால எரிஞ்சுக்கிட்டு இருக்கா நீ. உன் வேலையை யாரு பாப்பா? அந்த மாதிரி ஓனர்மார்கள் என்ன பண்ணுங்க. சரிங்களா? யாராவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ தொற்றுக்கும் அப்படின்ட்டு நம்புறேன். உழைப்பாளர் தினத்தோட முதலாளிகளாகிய உங்களுக்கு அனைவருக்கும் சல்யூட்.